ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷர்மிளாஸ் டைரிஸ். என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் நீங்க எல்லாரும் எனக்கு கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வீடியோ என்னுடைய மாமனாருடைய 75வது பிறந்த நாள் விழா, அதாவது அவருக்கு எப்படி பீமரத சாந்தி செய்யப்பட்டதுன்றத பத்தி தான் இன்றைய வீடியோ. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸோட 2 குட் நியூஸ் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தான் இத்தனை நாளும் என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. என்னுடைய ஹெல்த் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு வருது. இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, ஷர்மிளாஸ் டைரிஸ் யூடியூப் சேனல் ரொம்ப வேகமா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கி போயிட்டு இருக்கு. இதே போல எப்போதுமே உங்களுடைய ஆதரவை நீங்க எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும்ன்றதுதான் இந்த நேரத்துல என்னுடைய வேண்டுகோள். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அக்டோபர் 22ஆம் தேதி சனிக்கிழமை என் மாமனாருக்கு பீமரத சாந்தி விழா நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல இருந்தே கணபதி ஹோமம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஊர்லயே இருக்கக்கூடிய கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில்ல தான் விழா நடந்தது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என் மாமனாரும் மாமியாரும் என்னுடைய பெரிய மாமனார் மாமியாரோட எடுத்துக்கிட்ட புகைப்படம் தான் இது. நீங்க வடக்க பார்க்க நீங்க தான் உட்காரணும். குருக்கா தெற்க பார்க்க தான் உட்கார்ந்துருக்கேன். ஆச்சாரம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான். சந்தனம் தட்டி ஸ்வாஹா, அனந்தாய ஸ்வாஹா, கோவிந்தாய ஸ்வாஹா. எந்திரிச்சு மாலை போடும். யோகாம் புஷ்பம் வேதா யோகாம் புஷ்பம் ஸ்வான் விஜாவான் பரமான் போதி ஏவம் வேதா யோகாம் ஆயுதம் வேதா ஆயுதவான் பவதி புஷ்பம் ரச்சிப்யாம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये यशस्वरिरभक्ताय पारिषद्या परस्वदं विघ्नं निघ्नति जलसं विश्वक्षेणं समाश्रये गजाननं भूतगणादिसेविदं गवितजम्बूफलसारभक्षितम् उमासुदं शोकविनाशकारणं सहस्रनाम तत्तुल्यं राम राम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम राम वरानने कवितुं विनय ओम पवित्रमाय शुभकर्म क्रियावगम अक्षत तले पूर्व बलि नक्षत्रे नित्यानंदन शर्मणः जन्म नक्षत्राणां शंकरी नाम्यः वेदे विनायक समेत श्री कल्याण वरदराज स्वामी परिपूर्ण कृपा कटाक्षेण सर्वाभीष्ट अनुग्रह सिद्ध्यर्थम ओम नमो नारायणायेति भीमरथ शांतियां पुण्योदो अस्य सह कुटुंब सेवस्य वीर्य विजय आयुध आरोग्य ऐश्वर्याणां राजद्वारे शांति सिद्ध्यर्थम श्री लक्ष्मी कला सिद्ध्यर्थम केशवाय नमः क्षेत्रनारायणाय नमः गदाधराय नमः गदात्वयाय नमः शिवदय नमः गोविंदाय नमः गोविंदात्मने नमः सिद्धपदाय नमः सिद्धपदाय नमः गणत्याय नमः ज्येष्ठाय नमः ज्येष्ठत्याय नमः ज्येष्ठमाय नमः. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தாம்பூல பைகள் போடுற வேலைகள் தொடங்கிடுச்சு. ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் யார் வீட்டுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, உறவுக்காரர்கள் அவர்களாவே முன் வந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்திடுவாங்க. ஆத்தூர்ல மேன் பவர் அதிகமா இருக்கிறதுனால ஃபங்க்ஷன்ஸ ரொம்ப ஈஸியா நம்மளால செய்ய முடியும். அப்படியே லேடிஸ் ஒரு குரூப்பா உட்கார்ந்தாங்கன்னா பேசிக்கிட்டே வேலையை முடிச்சிருவாங்க. அது பூ கட்டுற வேலையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேலைகளா இருந்தாலும் சரி. ஆண்கள்ல தேங்காய் கோணிகளை கொண்டு வந்து இறக்குறத உங்களால பார்க்க முடியும். இப்படி எல்லாருமே ஒரு டீமா ஒர்க் பண்ணி எந்த வேலையா இருந்தாலுமே முடிச்சிருவாங்க.
யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்துகிட்டோம், நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி இங்க 3 ஜீவன்கள் மணமக்களுக்கான மேடையில ஏறி மொபைல் போன் பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. शांति 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 के महापूर्णाहुति अग्नि देवताभ्यो नमः. வெள்ளிக்கிழமை இரவு டின்னர் ஊத்தப்பம், சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலாவோட பிரமாதமா இருந்தது. மறுநாள் காலையில பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்க ஊர் பஜனை கோவில்ல தீபாராதனை காட்டி பாசுரம்லாம் படிச்சதுக்கு அப்புறமா தான் என் மாமனார் மாமியார் பெருமாள் கோவிலுக்கு வந்தாங்க. இவர் தான் எங்க ஆத்தூருடைய கல்யாண வரதராஜ பெருமாள். எங்க ஊர்ல 60ஆம் கல்யாணம், 80வது கல்யாணம் பெரும்பாலும் இவருடைய தலைமையில தான் நடைபெறும். கல்யாண தடைகளை நீக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சுவாமி. காலையிலேயே ஒரு ரவுண்ட் போட்டோ ஷூட் நடந்தது. அந்த போட்டோஸை நான் குயிக்கா உங்களுக்காக பிரசன்ட் பண்றேன். சனிக்கிழமை ஃபங்க்ஷன் அன்னைக்கு டிஃபனும் லஞ்சும் கோவில்லையே தயார் பண்ணாங்க. சமையல் மாஸ்டரும் அவருடைய டீமும் பெருமாள் கோவில்லயே சமையல் பண்ணாங்க. பரிமாறுறதும் கோவில்லயே செய்தோம். ஆத்தூர்ல யார் வீட்டுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. உணவுல டேஸ்ட் இருக்கணும், வெரைட்டி இருக்கணும், அதே சமயம் ரொம்ப சுகாதாரமான முறையில அது செய்யப்பட்டிருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் உணவு தயார் பண்ணப்பட்டது. என்னுடைய சின்ன மாமியார் வீட்டுல இருந்துதான் வரிசை தட்டுகளை எடுத்துட்டு வந்தாங்க. மேல தாளத்தோட பெண்கள் இந்த மாதிரி வரிசை தட்டு எடுத்துட்டு வரும்போது அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் உறவுகள் எல்லாரும் கூடி அதை செய்யும் பொழுது அந்த விழாவுடைய அழகும் சந்தோஷமும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் பல மடங்கு அதிகமாகும். சனிக்கிழமை காலையில 9 மணிக்கே ராகுகாலம் தொடங்குன்றதுனால அதுக்கு முன்னாடியே எல்லா பூஜைகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கணபதி ஹோமம் முடிஞ்சிடுச்சு. சனிக்கிழமை கலசங்களுக்கு பூஜை செய்தாங்க. பத்மக்ரே நம பத்மாஸ்ரே நம பத்மசுந்தரி முக்கி தேவி நம தாரித்வம்சனே நம விஷ்ணுபன்னே நம சல மகாலட்சுமி நம ஸ்ரீ மகாலட்சுமி தேவி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி குங்கும உபச்சாரம் சமர்ப்பயாமி. இப்போ பூர்ணாகுதி நடக்கிறத உங்களால பார்க்க முடியும்.
கலச பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மாமியாருடைய அண்ணா மாப்பிள்ளைய கைய பிடிச்சு அழைச்சிட்டு போறாரு. கலச தண்ணி ஊத்த வேண்டிய இடத்துல 2 பேரையுமே உட்கார வச்சுட்டாங்க. முக்கியமானவர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரா கலச தண்ணி ஊத்தினாங்க. அதுக்கப்புறம் 2 பேருடைய முகத்தையும் நல்லெண்ணெயிலயும் கண்ணாடியிலயும் ஐயர் பாத்துக்க சொன்னாரு. அதுதான் செய்யறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் ஹாலம் சுத்தினாங்க. என் மாமியாருடைய அண்ணி 2 பேருக்கும் நலங்கு வைக்கிறது உங்களால பார்க்க முடியும். அடுத்து தாய் வீட்டு சீதனமா 2 பேருக்குமே புத்தாடை வழங்கினாங்க. என் மாமனாரும் மாமியாரும் மேடை ஏறி எல்லாருக்கும் தனித்தனியா ஆசீர்வாதம் பண்றதுக்கு முன்னாடி பெருமாள் கோவில்ல கோ பூஜையும் செய்தாங்க. மேடை ஏறினதுக்கு அப்புறம் 2 பேரும் மாலை மாத்திக்கிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா மேடை ஏறி அவங்களுக்கு பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க. என் மாமனாரை விட பெரியவங்க அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. சின்னவங்க எல்லாம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. ஆசீர்வாதம் வாங்கின எல்லாருக்குமே என்னுடைய மாமனார் புது 10 ரூபாய் காயினை ஒரு ஆசீர்வாதமா வழங்கினாரு. நிறைய புகைப்படங்கள் இருக்கு. அதுல சில முக்கியமான புகைப்படங்களை இங்க நான் பகிர்ந்திருக்கிறேன். அப்படியே பாத்துட்டே வாங்க.
நாங்களும் எங்க சார்பா என் மாமனார் மாமியாருக்கு ஒரு சின்ன பரிசு வழங்கி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். என் அம்மாவும் என்னுடைய சித்தி பொண்ணு அவங்களுடைய வீட்டுக்காரும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் தான் இது. என் கணவருடைய அண்ணாவும் அவங்க குடும்பமும் அவங்க சார்பா மரியாதை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. கடைசியா ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டோம். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட் செக்ஷன்ல அவசியம் உங்களுடைய வாழ்த்துக்களை என் மாமனாருக்கு தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷர்மிளாஸ் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.